இங்க ஃபியூச்சர்ல ரோபோட்ஸ் தான் மனுஷங்களை வளர்க்குதுங்க. டெய்லி காலையில எழுப்புறதுல இருந்து இன்னைக்கு என்னென்ன பண்ணணும், என்ன சாப்பிடணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த ரோபோட்ஸ் தான் டிசைட் பண்ணுதுங்க. அப்படிதான் இங்க ஒருத்தன ஒரு ரோபோட் எழுப்பி விட இவன் போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப ஸ்கிரீன்ல இன்னைக்கு இவன் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. சரி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அந்த ரோபோட் தான் இவனுக்கு வந்துட்டு சாப்பாடே கொடுக்குது. இவனும் அதை சாப்பிட்டுக்கிட்டே ஸ்கிரீன்ல வந்துட்டு லவ் ஃபிலிம் பார்த்துட்டு இருக்கான். அப்படி இவன் பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப அந்த ஸ்கிரீன்ல வந்துட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. என்ன அப்படின்னா இன்னைக்கு மெயின்டெனன்ஸ் ஒர்க் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபை வர அதுக்கப்புறம் அந்த ரோபோட் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம இந்த நாயை வாக்கிங் கூட்டு போவோம்ல அந்த மாதிரி இவன் கையில ஒரு கயிறை கட்டி இவனை வாக்கிங் கூட்டு போகுது. அப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்பதான் அவன் வந்துட்டு அந்த ரோட் சைடு ஒரு ஃபிளாரை பாக்குறான். அதை பார்த்தவன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கையில வச்சுக்க அதுக்கப்புறம் அந்த ஃபிளாரே அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போது அப்ப இவங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒருத்தி வரா. ஆக்சுவலி அவளே ஒரு ரோபோட் தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு ரோபோட்டும் பாத்துக்க இதுங்க ரெண்டுங்களும் பேசிக்க ஆரம்பிக்குதுங்க. ஹே ஹாய் ஹலோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது அப்பதான் அந்த ரோபோட் வந்துட்டு இன்னைக்கு டின்னர் சாப்பிட வரியா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து கேட்க அந்த ரோபோட் ஓகே அப்படின்னு மாதிரி சொல்ல இதுங்க ரெண்டுங்களும் இப்படி பேசிட்டு இருக்க. அப்போ இவங்க ரெண்டு பேர் பாத்தீங்க அப்படின்னா பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் சைட்லயே ஒரு மாதிரி ஜிங்க் ஆயிடுது. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே மூஞ்ச பார்த்துட்டே நின்னுட்டு இருக்க. அப்போ இந்த ரோபோட் சரி பார்க்கலாம் நைட் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட அப்படி போகும்போது இவங்க வந்துட்டு அந்த ஃபிளாரை வந்துட்டு அந்த பொண்ணு கையில கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடறான். அதுக்கப்புறம் இவங்க எங்க வந்திருக்காங்க அப்படின்னா இந்த ரோபோட்டுக்கு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு தான் வந்திருக்காங்க. இப்போ இந்த ரோபோட் வந்துட்டு அப்படியே ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கும்போது அப்பதான் இவன் வந்துட்டு அந்த ரோட்ல அந்த பொண்ணு போறத பாக்குறான். இதை பார்த்த உடனே இவனுக்குள்ள அப்படி ஒரு ஃபீலிங் அந்த பொண்ணு கிட்ட போலான்னு சொல்லிட்டு போறான். ஆனா அந்த ரோபோட் வந்துட்டு டே எங்க போற பொண்ணு பின்னாடி எல்லாம் போனோம் அப்படின்னா உருப்பிட மாட்டேன் வா வா வந்து உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்குது. இவனும் ஒரு மாதிரி சோகமா வந்து உட்காந்துறான். அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு இந்த ரோபோட் தான் அதை வந்துட்டு இன்னைக்கு நைட்டு டின்னர் கூப்பிட்டு இருக்குல்ல. அதனால இவனை வந்துட்டு இந்த நாய் மாதிரி கூட்டு போயிட்டு நம்ம ஊர்ல எல்லாம் இந்த பெட்டெல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு போயிட்டு இவனை விட்டுட்டு அது டின்னருக்காக போயிடுது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இவனை கூட்டு போயிட்டு ஒரு ரூம்ல லாக் பண்ணி வச்சிடறாங்க. அப்படியே அந்த பக்கம் அந்த ரோபோட் போற இடத்த காட்டுறாங்க. பார்த்தா அங்க ஏகப்பட்ட ரோபோட்ஸ் வந்திருக்கு. அவங்க எல்லாம் அன்னைக்கு நைட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. இங்க இவன் வந்துட்டு அப்படியே சோகமா நின்னுட்டு இருக்கும் போது அப்பதான் பக்கத்துல பாக்குறான் பக்கத்து ரூம்ல அந்த பொண்ணு நின்று இருக்கா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் மூஞ்சி அப்படியே காட்டுறாங்க. பார்த்தா அவங்க ரெண்டு பேர் மூஞ்சில அப்படியே ஒரு சோகம். என்னதான் இவங்க ரெண்டு பேரும் பாத்துக்க முடிஞ்சாலும் நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து வெளிக்காட்டவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச பார்த்துட்டு இருக்காங்க.